ஹலோ வணக்கம் மக்களே. இது ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நவம்பர் 8 2023. இன்றைக்கி ஸ்பெஷல் டே ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறையா நியூஸ் வேறு இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம திருக்குறளையும் கைவிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம நியூஸ்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு, பீகார் சீக்ஸ் டு ரைஸ் கோட்டா டு 65% ஆஃப்டர் டேபிளிங் காஸ்ட் சர்வே. இது சோசியல் ஜஸ்டிஸ் கீழே வரும் ரிசர்வேஷன் அண்ட் குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் குரூப் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ரேஷ்னாலிட்டி பிஹைண்ட் ரிசர்வேஷன், அதாவது நம்ம இடஒதுக்கீடு வழங்குறதுனுடைய நியாயத்தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே வரும். இது பீகார் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். த பீகார் கேபினெட் ஹேஸ் அப்ரூவ்ட் அ ப்ரொப்போசல் டு இன்க்ரீஸ் ரிசர்வேஷன்ஸ் இன் எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கிளாஸஸ். அவங்க 2-3 வகையான இது வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, பீகாரில் பிசி அண்டு எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ரிசர்வேஷனோடைய கோட்டா 65% இன்க்ரீஸ் ஆக போகுது அண்ட் கரண்ட் சீலிங் 50% ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த 50% சீலிங் எப்போ சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டல் கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. மண்டல் வழக்கு, த ஃபேமஸ் மண்டல் கேஸ் ஆர் இந்திரா சயானி வழக்கு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வழக்கில் இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 10% ரிசர்வேஷனை கிளைம் பண்ணி ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எதிராக போடப்பட்டதான் இந்த வழக்கு, இந்திரா சயானி வழக்கு. இதில் 50% சீலிங் தான் 50% மேலே ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹவவர் ரீசெண்டாக நடந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்குமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃப்ளெக்சிபிள் தான், இது ரிஜிட் கிடையாது, 50% மேபி பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேஸ்ட் பேஸ்டு சர்வே இப்போ தான் ரீசெண்டாக பீகாரில் ஸ்டார்ட் ஆகி மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் கேஸ்ட் பேஸ்டு சர்வே வேணும் அப்படின்னு சொல்லி, சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது, பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுது. இப்போ தேர்தல் நடத்த போகிற மாநிலங்களில் கூட எதிர்க்கட்சிகள் எல்லாருமே சாதி வாரி கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. ஹவவர் த ரூலிங் பார்ட்டி இந்த தேர்தலில் ஜாதிவாரி கணக்கெடுப்புகளை அங்கீகரிக்கலை அண்ட் அதை அவங்க கண்துடைப்பு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எந்தெந்த காஸ்ட் பிரிவினருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, பட் ஒரு புரிதலுக்காக என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்சி பீப்புளுக்கு 19.7% அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வேன் படி 20% வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த ப்ரப்போசல் 19.7%, இது கரண்ட்டாக 16% தான் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்டி பீப்புள் 1.7% ஷேர் இருக்காங்க பாப்புலேஷன். ஸோ அதனால் அவங்களுக்கு வழங்குற ரிசர்வேஷன் 1%லேருந்து 2% கொடுக்குறாங்க. ஓபிசிஸ் 27% பாப்புலேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு 12% ரிசர்வேஷனும். இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்ட் கிளாஸஸ் பீப்புள் 36% பாப்புலேஷன், அவங்களுக்கு 18% பாப்புலேஷனும் வழங்க போகிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கேஸ்ட் பேஸ் சென்சஸுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் நடக்கப்படக்கூடிய ரிசர்வேஷனை முன்னெடுத்துறது தான் இங்கே பேசப்படுது. அரிதிலும் அரிதாக சில தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட நியூஸும் அப்பப்போ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போயும் கிடச்சிருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுடைய பிரசவ காலத்தின் போது உதவி பண்ணுறதுக்காகவும் அவங்களுடைய ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காகவும் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதுதான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமு. இதன்படி கர்ப்பிணி பெண்களுக்கு ஊக்கத்தொகையும் அண்டு என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும், நியூட்ரிஷனல் கிட்டும் கொடுப்பாங்க. ஸோ இது பிரசவத்துக்கு முன் மற்றும் பிரசவத்துக்கு பின்னும் வழங்கப்படும். இதுதான் நியூஸு. இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே ஷேர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இது ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஃபண்டிங்கை இவங்களுடைய பேட்டர்னையும் அலோகேஷனையும் மாற்றுறாங்க. பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வந்த பின்னாடி தான் ஸ்டேட் கவர்மெண்ட் தங்களோட ஃபண்டை ரிலீஸ் பண்ணி மொத்தமாக ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஃபண்டு வரலைனாலும் நம்மக்கிட்ட எந்த பாதிப்புகளும் இல்லாமல், அந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷன் எந்த பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்கீமோட பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2018 த அசிஸ்டன்ஸ் டு டியூன் 18,000 14,000 in cash and 4,000 in nutritional kit as granted to the pregnant woman under the Dr. Muthulakshmi Reddy maternity benefit scheme பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. அதாவது அவங்க சப்போர்ட் படி பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா, நம்மளுடைய ஸ்டேட் ஃபண்டிங்லேருந்து முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், மகப்பேறு திட்டம்
சரியா. இந்த ஸ்டேட் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒட்டு மொத்தமாக 18,000 வழங்கப்படுது. இது 5 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2,000, இது 3வது மாதம் 3rd மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பிணி காலத்தில் 3வது மாதத்தில் கொடுக்கப்படும். செகண்ட் மந்த்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 4th மந்தில் கொடுப்பாங்க 2,000. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து டெலிவரி அப்போ 4,000 கொடுப்பாங்க. அண்ட் 4th இன்ஸ்டால்மெண்ட்டு குழந்தை பிறந்து 3 மாதம் கழிச்சு 4,000. அண்ட் த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் 2,000 when the child was at 9 month of age, 9 மாதம் குழந்தையாக இருக்கும்போது 2,000 ரூபா கொடுப்பாங்க. along with 2 nutrition kits worth 4,000. 4,000 ரூபா மதிப்புள்ள அந்த ஊட்டச்சத்துக்கான அந்த கிட்டும் வந்து வழங்கப்படும். And the two schemes were integrated, a different system of preparing the beneficiary list came into place. So there 1 or 2 years there will small delays in distributing the disbursing the final installment. அதாவது ரீசெண்டாக இந்த ஸ்கீமை வந்து ரிலீஸ் பண்ணுறதுல, இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல அங்கே இங்கேயும் தொய்வுகள் வந்து ஏற்பட்டதாக வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ அதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க. 2 திட்டங்களும் இணைக்கப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி மாநிலங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேப்சுவலைஸ் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்படி பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி இருந்த ஸ்கீமில் சில பல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. தெர் வில் பி 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஃப்ரம் நவ். 4,000 during the 4th month of pregnancy, 4,000 after delivery, 6,000 4 months after delivery. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக இருந்த விஷயத்தை இப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. முன்னாடி 5 இன்ஸ்டால்மெண்ட் தான் இப்படி இருந்தது, இப்போ 3 இன்ஸ்டால்மெண்ட் தான் இப்படி இருக்கிறது. சரியா, இதை மாற்றிருக்காங்க. இன்னொரு நோட்டபுளான விஷயம், தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு தான் நம்ம இதில் இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமை வந்து டீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஹவவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கிடையாது, உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கீமை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோ. அடுத்த ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோன்ட் பைபாஸ் ஜட்ஜஸ் நேம்ஸ் ஓவர் பொலிட்டிக்கல் லிங்க்ஸ், சுப்ரீம் கோர்ட் டெல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். த சுப்ரீம் கோர்ட் on Tuesday made it clear to center not to selectively bypass people recommended by collegium for judicial appointments merely for their political connection for defending cases against the கவர்மெண்ட் இன் கோர்ட். அதாவது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்துக்கு சாதகமாகவோ வாதிடக்கூடிய அட்வொகேட்ஸை மைண்டில் வச்சு, நீங்கள் பொலிட்டிக்கலாக சாதகமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் வச்சு அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை டிலே பண்ணக்கூடாது. செலக்டிவ்லி பைபாஸ் பீப்புள் ரெக்கமெண்டட் பை த கொலீஜியமால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை இப்படி செலக்டிவாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ தேர் இஸ் அ பிக் அண்ட் சூஸ் பாலிசி. திஸ் இஸ் அ டேர்ம் வி கேன் யூஸ் இந்த மெயின்ஸ். நம்ம மெயின்ஸில் வந்து இது ஈஸியாக யூஸ் பண்ணலாம். செலக்டிவ்லி சூஸிங் அப்படி இப்படி சொல்லலாம். பிக் அண்ட் சூஸ் பாலிசி ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் இன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வாஸ் மேட்டர் ஆஃப் கிரேட் கன்சர்ன். இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து கருதிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து பொலிட்டிக்கலாக இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கன்சர்ன்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கொலீஜியம் தொடர்ந்து வந்து நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொலீஜியம் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம பார்த்து வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு பயன்படலைனாலும் இந்த புரிதல்கள் கண்டிப்பாக வந்து மெயின்ஸுக்கு பயன்படும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பாயிண்ட் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய புரிதல்கள் நமக்கு தேவைப்படும். இது எப்படி இருக்கலாம், இதை எப்படி பயன்படுத்தலாம், இது எங்கே யூஸ் பண்ணலாம், இதனால் என்ன வருது, இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிற அடிப்படையான புரிதல்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நிறையா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியும். இது எக்ஸாமினர் மத்தியில் நம்மளுடைய ஆன்சரை ரொம்ப வேலிடாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்கோரும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத யோசிக்கிறத தாண்டி ஒரு சில நேரங்களில் மெயின்ஸுக்கு நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத, மெயின்ஸுக்கு கொஸ்டினாக கேட்பாங்க ஒன்று, மெயின்ஸுக்கு எப்படி எக்ஸாமில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு அது தொடர்ந்து நீங்கள் யோசிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத. அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தனையும் வந்துடும். ஸோ இதை இங்கே பயன்படுத்தலாம், அதை அங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனையும் வந்துடும். இது வந்து ஒரு சின்ன அட்வைஸ். சரி, அடுத்து கைட்லைன்ஸ் நீடட் டு ப்ரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் டிஜிட்டல் ப்ரைவசி. ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில அந்த ப்ரெஸ் பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பீப்புளை பொதுவாக அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் மீடியா பீப்புள்ஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க சர்டைன் ரீசன் சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க பொதுவாக வீடியோ கேமரா ஃபோனில் தானே வந்து அவங்க இப்போ நிறையா வந்து கேமராலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் கிளிம்ஸஸ் எல்லாம் ஃபோனில் எடுக்கிறாங்க.
ஸோ அதனால் போலீஸ் பீப்புள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் டிவைஸஸை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மொபைல் டிவைஸஸில் யோசிச்சு பாருங்கள், அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸும் நிறையாவே இருக்கும். ஸோ இது அவங்களுடைய ப்ரைவசியை வந்து பாதிக்கப்படுது, ஜேர்னலிஸ்டோடைய டிஜிட்டல் ப்ரைவசி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து பேசியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதை பற்றி பேசும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி, இதை பாதுகாக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. The Supreme Court on Tuesday highlighted the need to frame guidelines to protect privacy of journalists when their personal digital devices are seized by the central agencies. மத்திய புலனாய்வு நிறுவனங்கள் அல்லது மத்திய நிறுவனங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ், டிஜிட்டல் சாதனங்களை வந்து பறிமுதல் செய்யும்போது அவங்களுடைய தனிப்பட்ட தனி உரிமை சார்ந்த அந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை வழங்கணும். ஸோ அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து மேம்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீதிபதிகள் சஞ்சய் கிஷான் கவுல் மற்றும் சுதான்ஷு தூலியா இவர்கள் 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ரைவசி ஹேஸ் பீன் மேட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஞாபகம் இல்லையா தம்பி, ஃபண்டமெண்டல் ரைட்டு நாங்கள் எப்போ ப்ரைவசியை சொல்லிட்டோம். எந்த வழக்கில்? புட்டசுவாமி வழக்கு, புட்டசுவாமி கேஸ். ஆதார் வந்து கான்ஸ்டியூஷனலி செல்லுமா செல்லாதா அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அப்போ அதில் நம்மளுடைய ப்ரைவசி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டது. அதன்படி ப்ரைவசி, அதாவது தனி உரிமை அப்படின்னு சொல்லலாம் ப்ரைவசி. இந்த அந்தரங்க உரிமைன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த தனி உரிமை அல்லது அந்தரங்க உரிமை நம்மளது அடிப்படை உரிமை என புட்டசுவாமி வழக்கில் வந்து டிசைட் பண்ணப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் வந்து முடிவு செஞ்சாங்க. அதன்படி ப்ரைவசி ஹாஸ் பீன் மேட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ யாராக இருந்தாலுமே நீங்கள் அதை பாதுகாக்கணும். த பெட்டிஷனர் ஃபவுண்டேஷன் ஆஃப் மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் செட் ஜேர்னலிஸ்ட் வேர் என்லெஸ்லி ஹராஸ்டு, தொடர்ந்து துன்புறுத்தப்படுறாங்க. அண்ட் த டிஜிட்டல் டிவைசஸ் ஈவன் கண்டைன் ப்ரைவேட் ஃபோட்டோஸ், அவங்களுடைய டிஜிட்டல் சாதனங்களில் தனியாக அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்களும் இருக்குது. இன் சம் கேசஸ் டேக்கிங் அவே தேர் டிஜிட்டல் டிவைசஸ் ராப்டு தெம் ஆஃப் தேர் எபிலிட்டி டு பே தேர் சில்ட்ரன் ஸ்கூல் ஃபீஸ். குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் போதும் சொல்கிறாங்க. சரி, மிஸ்டர் ராஜு செட் த பெட்டிஷனர் வாண்டட் அ விர்ச்சுவல் ஷட்டிங் அவுட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பெட்டிஷனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக வாதிட்ட வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெட்டிஷனர் என்ன சொல்கிறாரு, அப்போ சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லாம் இழுத்து மூடுங்கன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பதிலளிச்சு ஜஸ்டிஸ் கவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஒத்துக்காமல் தேர் ஹேஸ் டு பி அ பேலன்சிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் நீடட் டு பி பிளேஸ்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மீடியா ப்ரொஃபஷனல்ஸ். கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அவங்க அப்படி சொல்ல வரல. அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா என்ன பண்ணக்கூடாது, அவங்களுடைய இதை சீஸ் பண்ணக்கூடாது. அப்படியே சீஸ் பண்ணாலும் அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை, அவங்களுடைய ப்ரைவசி திங்ஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The court directed Raju to work on framing the guidelines. அந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் ஹூஸ் டிஜிட்டல் டிவைசஸ் ஆர் டேக்கன் அவே என்மாஸ். என்மாஸ்னா கூட்டமாக கொத்தான்னு அர்த்தம். He said there were no guidelines with reference to when and what may be seized. எதை எப்போ சைஸ் பண்ணலாம், வாட் கேன் பி அக்சஸ்ட், அதெல்லாம் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இஸ் என்ஷூர்டு ஃபார் பர்சனல் டேட்டா. பென்சில் அதில் உள்ள அந்த தனியார் தரவை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஹெல்த் டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஃபினான்ஷியல் டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த கைட்லைன்ஸுமே கிடையாது. அதை ஏற்படுத்துகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மண்டையில் நங்குன்னு ஒரு கொட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த நியூஸ் பேஜு இது ஃபுல்லாகவே வந்து நியூஸ் தான். எல்லா பக்கமுமே நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி, என்னென்னு பார்த்துருவோம். தீபாவளி நெருங்கிட்டு இருக்குது, பட்டாசு வெடிக்கலாமா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் எப்போவுமே தீபாவளி அப்போ எழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வகையில் மீண்டும் எழுந்துருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, கர்ப்ஸ் ஆன் ஃபயர் ஒர்க் பைண்டிங் ஆன் ஆல் ஸ்டேட்ஸ். எல்லா மாநிலங்களுக்கும் பட்டாசு வெடிப்பதற்கான தடைகள் பொருந்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. The restrictions are not limited to Delhi. The bench says adults tend to behave worse than children. Bursting crackers galore with no thought of pollutions. அதாவது நீங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்துறீங்கன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், சூடு சொரணம் இல்லாமல் பண்ணுறீங்களடா, வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்த்து காரி துப்பியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க கூட பெருசாக வெடிக்க விரும்புறதில்லை. ஏன்னா குழந்தைங்க பெரும்பாலும் அந்த இதெல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் பயப்படுவாங்க, மத்தாப்பு வெடிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து வெடிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த வயசான பயில அதை கொஞ்சம் வளர்ந்தவங்க தான் வந்து கெத்து கையில் வச்சு அடிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு.
வச்சு வெடிக்கிறாங்க. 2 மணி நேரம் தான் வெடிக்கணும்னு சொன்னாலும் ஒட்டுமொத்த வெடியும் 2 மணி நேரத்தில் வெடிச்சிட்டு போயிடுறாங்க. அது பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக அந்த புகையெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டே இருக்குது. எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் அந்த வெடிக்கிற அந்த புகை எனக்கு ரொம்ப ஒத்துக்காது. ஸோ அப்போ எனக்கு அந்த ஃபீல் ஆகும், அந்த புகை எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் ஆகும். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டங்கள்லேருந்து ஒரு 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 10 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏற்படக்கூடிய அந்த புகையினுடைய அளவு இப்போ ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குது. அண்ட் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்குது. முதல்லலாம் ஃபாக் வராது. நான் ஃபஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணேன் ஃபாகை எப்போனா 2018 விட்னஸ் பண்ணேன். நான் அப்போ சென்னையில் இருந்தேன். அப்போ நான் எனக்கு பொங்கல் லீவ்லாம் இல்லை. அப்போ தீபாவளி லீவில் வரல, இது வரல ஃபாகு. எப்போ வந்துச்சு தெரியுமா? போகிக்கு வந்துச்சு இது ஸ்மாக், SMOG, ஸ்மாக். ஐயோ, ஸ்மாக், ஃபாக் ப்ளஸ் ஸ்மோக் தான் ஸ்மாக். ரொம்ப மோசமானது, பனிப்புகை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. ஸோ இது பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. இதுதான் டெல்லியில் ஏர் பொல்யூஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஏர் பொல்யூஷனால் வந்த விளைவு இந்த ஸ்மாக். நான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். நான் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நான் ஜாகிரஃபி ஆப்ஷனல், நான் ஜாகிரஃபி கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு 18 அப்போ அவர் பொங்கலுக்கு லீவ்லாம் விடலை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் பாருங்கள் கண்டிப்பாக ஸ்மாக் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி போய் எல்லோரும் கொளுத்திருப்பாங்க, ஸ்மாக் இருக்கும் அப்படின்னு. நாங்கள் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மாக். காலையில் நான் எந்திரிச்சு வரேன், அப்படியே வீடியோ பிடிச்சிட்டே வந்தேன். ஒன்றுமே தெரியல என்னால். எனக்கு ஒரு கை நீட்னா எவ்வளோ தெரியும், அவ்வளோதான் தெரியும். அவ்வளோதான் விசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு ஃபோனில் ஃப்ளாஷ் அடித்து தான் பைய தான் வந்தோம். எப்போ விடிய காலையில் 7 மணி 8 மணிக்கு அப்படி இருந்துச்சு ஸ்மாக்கு. ஜஸ்ட்டு பிகாஸ் வெறுமனே புகை. என்ன புகை? நம்ம போகியில் என்னத்தை கொளுத்த போகிறாங்க, கொஞ்சம் கொளுத்துவாங்க. பட் அதில் கொளுத்துறதில் புகை. ஆனால் தீபாவளிக்கு நம்ம பண்ணுற அட்டூழியம். சரி, நானே இவ்வளோ சொல்லிட்டேன். சுப்ரீம் கோர்ட் என்ன கழுவி ஊற்றுறாங்கன்னு பார்ப்போம். The Supreme Court clarified on Tuesday that it orders to minimize air and noise pollution caused by firecrackers by states across the country and not just the Delhi national capital. டெல்லி மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களையும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது. செலிப்ரேஷன்ஸ் கேன் டேக்ஸ் பிளேஸ். சந்தோஷமாக கொண்டாடுங்கப்பா, பட் வித் சம் மாடரேஷன். கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஒன் கேன் பிரிங் ஹாப்பினஸ் டு அதர்ஸ் வித் செலிப்ரேஷன்ஸ் பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்ட். சுற்றுச்சூழலை பாதித்து இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு வரக்கூடாது, கொண்டாட்டங்கள்ன்ற பேரில் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. உனக்கு சந்தோஷம் வேணும்னா கொண்டாடிக்கோ, ஆனால் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடல்ட்ஸ் டெண்டட் டு பிஹேவ் ஒர்ஸ் தென் சில்ட்ரன். குழந்தைங்களோட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் செட் த இம்பீட்டஸ் ஷுட் பி ஆன் சென்சிட்டைசிங் பீப்புள் வில் லிவ் ஆன் ஹோப். அதாவது நம்ம என்ன தான் தடை போட்டாலும் என்ன பண்ணிடுறாங்கன்னா மீறி தான் செயல்படுறாங்க. இஃப் யூ கிவ் அட், இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி பாருங்கள், இஃப் யூ கிவ் அ 10:30 PM லிமிட் தே வில் பஸ்ட் தேர் என்டையர் ஸ்டாக் ஆஃப் கிராக்கர்ஸ் பை 10 PM. ஆல் தே திங்க் ஆஃப் ஃபினிஷிங் தேர் ஸ்டாக் ஆஃப் கிராக்கர்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் வெடித்து முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ சாரி, எல்லாத்துட்டையும் இருக்கிற அந்த வெடிச்சு முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. மக்களை சென்சிட்டைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏர் பொல்யூஷனால் எவ்வளோ பாதிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஏர் பொல்யூஷன் எவ்வளோ நடக்குதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தாங்க. தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ரைட்டுன்னு சொன்னாங்க. எசென்ஷியல் ப்ராக்டிஸ்னு வழக்கு போட்டாங்க. எசென்ஷியல் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தில் அந்த ஒரு சில செயல்பாடுகளை செய்கிறது அந்த மதம் சார்ந்த விஷயம், அந்த ரிலீஜியனோட தொடர்புடையது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நம்ம செய்கிறத தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுவாக கேஸ் போடுவாங்க. இதான் எசென்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை எசென்ஷியல் ப்ராக்டிஸாக இருந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வேறு எந்த நிறுவனமோ அது மேலே என்ன பண்ண மாட்டாங்கன்னா தடை போட மாட்டாங்க. அப்படி தடை போடுறது ரைட் டு ரிலீஜனை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன கேஸ் போட்டாங்கன்னா, தீபாவளியில் பட்டாசு வெடிக்கிறது எசென்ஷியல் ப்ராக்டிஸ் ஆஃப் இந்து ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் பேசுகிறாங்க. அப்போ வெடிக்காத காலத்தில், வெடி கண்டுபிடிக்காத காலத்தில் எப்படி கொண்டாடிருப்பாங்க தீபாவளியை? வெடித்தா 4-5 விளக்கை ஏற்றி வைங்க, ஸ்வீட்ஸை வாங்கி கொடுங்க, முதல்ல ஃபோனை தூக்கி போட்டுட்டு வீட்டில் எல்லாத்துட்டையும் சந்தோஷமாக உட்காந்து பேசுவோம். சண்டை இல்லாமல் நம்மளால் ஒரு நாள் இருக்க முடியுமா? நிம்மதியாக ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் நம்ம இருக்க முடியுமா? அதுதாங்க தீபாவளி. தீபாவளிக்கு பெருசாக இதே பண்ண வேணாம். நம்ம மக்கள்கிட்ட நம்ம 5-6 பேர் இருக்கோமா, வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்கோமா, ஒரு நாள் உட்காந்து மனசு விட்டு பேசி, எனக்கு பிடிச்சதை சொல்லி பிடிக்காததை பேசி ஃபோனை விட்டு ஒழிச்சிருங்க. கால் வந்தால் மட்டும் எடுங்க. மற்றபடி ஃபோன் எடுத்து யூடியூப் போடுறது, ஷார்ட்ஸை பார்க்குறத விட்டுருங்க.
ஷார்ட்ஸு, ரீல்ஸு இந்த மாதிரி இந்த ஷார்ட் டேர்மாக இருக்கிறத விட்டுருங்க. நம்ம மைண்டோட இந்த லாங் டேர்ம் எபிலிட்டியே பாதிக்கப்படும். உங்களால் ஒரு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய கான்சென்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கோம் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறனால. அந்த வீடியோவே 1 நிமிஷம் தான் ஓடுது. இப்போ ஷார்ட்ஸ்லேயும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த 1 நிமிஷம் வீடியோவையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ இது நான் வன்மமாக சொல்ல வரல, பட் இதனால் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் சொல்ல வரேன். இதுதாங்க தீபாவளி. மக்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது தான் தீபாவளி. பிடிச்சதை செய்யுங்க. 4 பேருக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் வீட்டில் ஒரு கேசரி பண்ணி கையில் கொண்டே கொடுங்க, இல்லை பாயசம் கொண்டு செஞ்சு கையில் கொண்டே கொடுங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்ன தீபாவளி வேணும்? சரி வாங்க, எவ்வளோ சொன்னாலும் நடக்கிறதா நடக்கும். சுப்ரீம் கோர்ட் என்னமோ சொல்லியிருக்காங்க. The spike in pollution in Rajasthan despite restrictive orders passed by the Supreme Court. இந்த கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. ராஜஸ்தானில் இந்த மாதிரி தடை போட்ட போதிலும், இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்ட போதிலும் இதெல்லாம் விடிய தான் வைக்கிறாங்க. Rajasthan Council said the desire to protect the environment had to be a part of collective consciousness of society. What is collective consciousness of society? Consciousness மனசாட்சின்னு அர்த்தம். சொசைட்டினா சமூகத்தினுடைய மனசாட்சி. கலெக்டிவ்னான்னு அர்த்தம் ஒருங்கிணைந்த அல்லது ஒன்று திரட்டப்பட்ட அப்படின்னு அர்த்தம். மக்கள் எல்லாரும் முடிவு செய்யணும். நான் நம்ம என்ன தான் பொல்யூஷன் மேலே இல்லை இந்த என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டதுக்கு யார் வேணால் காரணமாக இருக்கலாம். பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அதை தடுக்கிறது, அதை மாற்றுறது இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபரும் நினச்சா மட்டும்தான் முடியும். இந்த 2100 காலகட்டத்தில் 1.5 டிகிரி செல்சியஸில் நம்ம தப்பிக்கிறதும், ஏர் பொல்யூஷன்லேருந்து தப்பிக்கிறதும், ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டால் எதுவுமே செய்ய முடியாது. அவங்க வெறுமனே பிலிம் காட்டலாம், பாவலா காட்டலாம். ஆனால் எல்லா செயல்பாடுகளையும் நம்ம தான் செய்யணும். ஸோ இதை தான் அவங்க கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. எவ்ரி சிட்டிசன் ஷுட் அக்ரி டு செலிப்ரேட் வித் ஃபியூவர் கிராக்கர்ஸ். வெடிங்க, கொஞ்சமாக வெடிங்கன்னு சொல்கிறாங்க. த அப்ளிகேஷன் ஷுட் கவர்மெண்ட்ஸ் குட் நாட் லீவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் டு இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ். இங்கே என்ன சொல்கிறாங்க, த அப்ளிகன்ஸ் செட் கவர்மெண்ட்ஸ் குட் நாட் லீவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த என்விரான்மெண்ட் டு இண்டிவிஜுவல்ஸ். அது எப்படி? இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் அவங்க கையில் கொடுக்கூடாதான், கவர்மெண்ட் தான் தடுக்கணுமா? எப்படி தடுக்க முடியும்? நம்மளை தானே வெடிக்கூடாதுன்னு சொல்ல முடியும். அப்போ கவர்மெண்ட்டும் தடுக்கணும்னா எப்படி? அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் போய் நீ எவ்வளோ வெடி வச்சுருக்க, வெடி வைக்காத அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அத்தாரிட்டிஸ் ஹூ ஹோல்டு த என்விரான்மெண்ட் இன் பப்ளிக் ட்ரஸ்ட் வேர் அப்ளிக் டு டேக் ஆக்ஷன் அண்ட் ரிமைன் ஆன் த டோஸ் டு என்ஷூர் க்ளீன் ஏர். அதாவது சுத்தமான காற்று ஏற்படுத்துறதுக்கு சில விஷயங்களை செய்யுங்க, என்னவாவது பண்ணுங்கள், தயவு செஞ்சு வெடி மட்டும் வெடிக்காது. சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்ஸ் பஞ்சாப் அண்ட் நெய்பரிங் ஸ்டேட்ஸ் டு ஸ்டாப் ஸ்டபுள் பர்னிங். ஆக்சுவலாக டெல்லியில் ஏர் பொல்யூஷன் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. நேற்று பார்த்தோம் 400+ இருக்குது. ஸோ 400ன்றது என்னது? சிவியர். அன்றைக்கி கூட 450+ போயிட்டு இருந்துச்சு. 450க்கு மேலே வந்தால் சிவியர் ப்ளஸ்ஸு. அந்த மாதிரி மோசமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் சஃபகேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷன் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் நெய்பரிங் ஸ்டேட்ஸில், முக்கியமாக பஞ்சாப் என்ன பண்ணுறாங்க, ஸ்டபுள் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் ஸ்டபுள் பர்னிங்? ஸ்டபுள் பர்னிங் அப்படின்னா, ஒரு நிலப்பகுதி இருக்குது, விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலத்தில் பேடி கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பேடி அவங்க கல்டிவேட் பண்ண பின்னாடி வின்டர் சீசனில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு கல்டிவேட் பண்ணுவாங்க, ராபி பயிர் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது அறுவடை முடித்த பின்னாடி இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க அறுவடை பிடுங்கி எடுக்க மாட்டாங்க, வெட்டி தான் எடுப்பாங்க. அந்த நெல் மணிகளை வெட்டி எடுப்பாங்க. அப்போ மீதி இருக்கும்ல, இதான் ஸ்டபுள். அப்போ இந்த பகுதியை என்ன பண்ணி விட்ருவாங்க, பிடுங்காமல் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்தி விட்ருவாங்க. இதான் ஸ்டபுள் பர்னிங். நம்ம இதை ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், திருப்பி ஒரு தடவை கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் டு ஸ்டேட் டைரக்டட் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், இந்த 3 மாநிலங்களையும் 4 மாநிலங்கள், ராஜஸ்தானோட சேர்த்து 4 மாநிலங்களும், குறிப்பாக பஞ்சாபும் அதிகமாக ஸ்டபுள் பர்னிங்கில் ஈடுபடுறாங்க. டு என்ஷூர் ஸ்டபுள் பர்னிங் இஸ் ஃபோர்த் வித் ஸ்டாப்டு ஆஸ் அன் இம்மீடியட் மெஷர் டு ப்ரொடெக்ட் த லைஃப்ஸ் அண்ட் ஹெல்த் ஆஃப் பீப்புள். மக்களுடைய வாழ்க்கையும் உடல் நலத்தையும் காப்பாற்றுறதுக்கு இந்த மாநிலங்களில் ஸ்டபுள் பர்னிங்கை நிறுத்துங்க. விவசாயிகள் அவங்களுடைய தேவைக்காக போராடினாங்க. அந்த போராட்டத்தை மக்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சுற்றி இருக்கிற விவசாயிகள் கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு டெல்லியில் ஏற்படக்கூடிய ஏர் பொல்யூஷனை மனசில் கருத்தில் கொண்டு இதை நிறுத்தணும். Pollution is not a political game of where one state shifts the blame to another depending on the ruling political dispensation.
அதாவது அரசியலில் ஆட்சி செய்கிற அந்த கருத்து வேறுபாடுகள்னால மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க பொலிட்டிக்கல் கேம் கிடையாது பொல்யூஷன். இட் இஸ் அ மர்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த பீப்புள். இதை அப்படியே கொட்டேஷன் போட்டுக்கலாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பொல்யூஷன் இஸ் த மர்டர் ஆஃப் த ஹெல்த் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கலாம், எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணலாம். யூ see children in Delhi suffering from health issues. Time has come to do something yesterday rather than postponing it. நான் நேற்றே செய்யணும்னு யோசிங்க, இன்றைக்கி செய்கிறத பற்றி இல்லை, அவங்க நேற்றே செய்யணும் அப்படின்னா முன்கூட்டியே செய்யணும் அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. The problem requires immediate attention and monitoring irrespective of whether the weather improves or not. ஸோ வெதர் வந்து இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, அதாவது பருவ காலநிலை வந்து மாறுதோ இல்லையோ, இந்த பிரச்சனைக்கான அட்டென்ஷனையும் மானிட்டரிங் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் அ லாங் டேர்ம் மெஷர் த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் கவுல் அண்ட் Sudhanshu Dhulia agreed with the submission made by the Punjab government to take steps to incentivize farmers to switch over from paddy cultivation to alternative traditional crops such as millet by offering them with minimum support price. அடுத்து வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, லாங் டேர்ம் பிரச்சனை சொல்யூஷனாக இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்மர்ஸை பேடியிலேருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மில்லட்ஸ்லேருந்து பேடியிலேருந்து மில்லட்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி 2-3 விஷயங்கள் இருக்குது. பேடி வந்து அதிகமாக வாட்டர் வந்து எடுக்கிறாங்க, இவங்க பெரும்பாலும் கிரவுண்ட் வாட்டரில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இவங்க பேடினால் வந்து பஞ்சாப் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்கு. மில்லட் வந்து பேடியில் தேவைப்படுற அளவுக்கு 1/10 அளவுக்கு தான் வந்து தண்ணி தேவைப்படும். இன்றைக்கி வந்து மில்லட்டை பற்றி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்மாழ்வார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உரை ஒரு சின்னதாக வந்து ஒரு வீடியோ வந்து இருந்துச்சு, அதில் வந்து பார்த்துருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மில்லட்டுக்கு வந்து சிறுதானியம்னு பேரே வைக்கக்கூடாது, அது வந்து சத்து மிகுந்த தானம் அப்படின்னு சொல்லி தானியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஏதோ குவைத்துக்கு பேச போயிருந்தாங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, கதை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெள்ளைக்காரன் வந்து மற்ற பயிரை கணக்கு பண்ணும்போது இது கொஞ்சமான அளவில் பயிரிட்டாங்க, அதனால அவன் அந்த மைனர் மில்லட்டுன்னு பேர் வச்சான். அதை நம்ம அப்படியே தமிழில் நம்ம ஆளுக அது சொல்லி முட்டா பசங்க என்ன பண்ணிட்டாங்க, மைனர் மில்லட்டுன்னு பேர் மாற்றிட்டாங்க. அது சத்து மிகுந்த தானம். ஒட்டுமொத்தமாக நெல் பயிரிடுற அளவுக்கு தண்ணியை விட 10 மடங்கு கம்மியாக தான் வந்து தண்ணி தேவைப்படுது. மழையில் விதைச்சலாம், 2வது மழையில் அறுவடை பண்ணிடலாம், கம்மியான நாள்லேயே வந்து விதைச்சிரும், நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி கேப்பங்கூழ் கம்மங்கூழ் இதெல்லாம் வந்து குடிக்கிறோம்ல, இதெல்லாம் இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு, பாக்கெட் போட்டு விற்கிறாங்க, அதனால நம்ம குடிக்கிறோம். ஆதி காலத்தில் எத்தனை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நம்ம வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்கிட்டு இருந்தோம், இன்னுமா வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்குறேன்னு கையில் ப்ரெஷ்ஷை குடிச்சு நம்மளை அவமானப்படுத்தினாங்க, ப்ரெஷ்ஷை கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு விளக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து உங்கள் ப்ரெஷ்ஷில் வேப்பங்குச்சி இருக்கான்னு கேட்குறாங்க. அப்புறம் இது உப்பு வச்சு விளக்கிட்டு இருந்தோம், இப்போ உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான், அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை, அது நமக்கு ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு சொல்லாமல் பழங்காலத்து முறையை நாகரிகம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நம்மளை வந்து சோஷியலாக பாய்காட் பண்ணி எம்ப்ராஸ் பண்ணி நம்ம அவங்களோட ப்ராடக்டை திணிச்சாங்க. இப்போது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜை எடுத்து அது அவ்வளோ பேர் வைக்கல, இப்போது ட்ரெடிஷ்னல் மெடிசினல் நாலேஜ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதுக்கு பேரை வச்சு அந்த இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்களோட ப்ராடக்டில் சொல்கிறோம், ஆயுர்வேதா சொல்லுது, ட்ரெடிஷ்னல் மெடிசினல் ப்ராக்டிஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக கொண்டு வந்து அதையும் பாக்கெட் போட்டு விற்றுட்ருக்காங்க. இங்கே இருக்கிற கம்பெனிகளுக்கு எல்லாருக்குமே நம்ம ஒரு மனுஷன் கிடையாது, அவன் எல்லாருக்குமே நம்ம ஒரு காசு கொடுக்குற ஒரு பொருள். வி ஆர் மார்க்கெட். 140 கோடி பேர் கொண்ட ஒரு மார்க்கெட் தான் இந்தியா. அவன் நம்ம நாட்டாக பார்க்கவே இல்லை, அவன் ஒரு மார்க்கெட்டாக தான் பார்க்குறான். மார்க்கெட்டில் உள்ள ஒவ்வொரு ஆளையும் அவன் பையராக தான் பார்ப்பானே தவிர மனுஷனாக பார்க்கவே மாட்டான். அவனுக்கு அந்த பொருள் செல்லானா போதும், அந்த பொருள்னால் என்ன விளைவு ஏற்படுது, எவ்வளோ மோசமான பிரச்சனைகள் வருது, அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஷாம்பு சோப்பு கம்பெனி. நம்ம வெள்ளையாகணும், கலராகணும், ஏன் இவ்வளோ பாடுபடுறோன்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. ஈவன் தோ நம்ம வெள்ளைக்கார அளவுக்கு நம்மளால் கலர் ஆகவே முடியாது, ஆனால் வெள்ளையாகணும். வெள்ளைன்னா கரெக்டு, கருப்புனா தப்பு அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்குது. அதை அவன் சூப்பராக யூஸ் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, அந்த ஷாம்பில் போய் பாருங்கள், சோடியம் லாரல் சல்ஃபேட்னு ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, அதை அப்படியே கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள், ஸ்கின் இரிட்டன்ட்ன்ற ஒரு வார்த்தை வரும் பாருங்கள். அப்போ ஸ்கின் இரிட்டண்ட்டை தான் நம்மக்கிட்ட கொடுக்குறான். தோல் மீது மிருதுவாக தேலுன்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க, ஆனால் ஸ்கின் இரிட்டண்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன பொருள் நம்ம வாங்குகிறோம், அது என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதை என்னைக்காவது நம்ம படித்து பார்த்துருக்கோமா?
இதெல்லாம் வந்து புலம்பல்கள், இதெல்லாம் வந்து குமுறல்கள். மனசில் வச்சுக்காதீங்க. சாரி, டைம் வேஸ்ட் பண்ணல, நம்ம மறுபடியும் போயிடும். பட் மைண்டில் வச்சுக்கோங்க, என்ன பொருள் வாங்கினாலும் இன்க்ரீடியன்ஸை வாசித்து பார்த்து வாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டேன், சரி திருப்பி வந்துடுமா. பேடி கல்டிவேட் பண்ணுறதுனால நிறையா கிரவுண்ட் வாட்டர் வேஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பேடியை வந்து ஸ்டபுள் பர்னிங்கில் வந்து அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இந்த பஞ்சாபை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டபுள் பர்னிங்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் கொடுப்போம். எப்படி இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க? ஃபார்மர்ஸுக்கு, விவசாயிகளுக்கு வந்து சலுகை வழங்குறாங்க. எப்படி சலுகை வழங்குறாங்க? எம்எஸ்பின்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்மக்கிட்ட அது டூல் இருக்குது. இப்போ பீப்புள்கிட்ட, தம்பி நீ மில்லட்டுக்கு நான் எம்எஸ்பி தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். இவங்க மக்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க? மில்லட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. நம்ம அவங்ககிட்ட போய் ஃபெர்டிலைசர் கம்மியாக போடலாம், மில்லட்டில் இவ்வளோ நல்லது இருக்குது, இது அவ்வளோ போகும், இவ்வளோ வரும் அப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. வெறும் எம்எஸ்பியை மட்டும் மாற்றி விடுங்களேன், எம்எஸ்பி இதுக்கு மில்லட்டுக்கு தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுங்களேன். அது எப்போ? நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும். விதைச்ச பின்னாடி சொன்னோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் எப்படி நீங்கள் விதைச்ச பின்னாடி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நட்டமாக எழுப்பிவிடும். கவர்மெண்ட்டு விவரமாக என்ன பண்ணிவிடுவாங்க? நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு விதைச்சதுக்கு பின்னாடி சொல்லி விட்டு போயிடுவாங்க. காசு கம்மியாக கொடுக்கலாம்ல. எல்லா திருட்டு பசங்க தான். ரைட், ஓகே. ஐயோ, இது பொதுவாக சொன்னீங்க, யாரையும் அட்டாக் பண்ணி சொல்லலை. பஞ்சாப் ஆன் இட்ஸ் ஓன் அட்மிஷன் இன் கோர்ட் ஆன் டியூஸ்டே said it accounted for the burning of one of the biggest quantities of paddy stubble. The state is also witnessing a drastic lowering of the water table. சொன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேடி ஸ்டபிள் எரிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து, the odd even scheme was unscientific method to control vehicular pollution. அதாவது ஏற்கனவே சொன்ன அந்த கிரிட்டிசிசம் தான். The bench asked the Delhi government to respond to a submission by amicus curiae senior advocate Abhijit Singh. அவர் சீனியர் அட்வொகேட் வந்து சொல்கிறதுபடி அன்சைன்டிஃபிக் மெத்தட் ஆட் ஈவன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கோர்ட் ஆஸ்க்டு த டெல்லி கவர்மெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இன் டு இட்ஸ் சஜஷன் டு ஸ்டாப் ஆப் பேஸ்டு டாக்ஸிஸ் ரிஜிஸ்டர்ட் அவுட் சைட் டெல்லி ஃப்ரம் என்டரிங் த கேபிட்டல். டெல்லிக்கு வெளியிலேருந்து டாக்ஸி வந்து ஆப் புக் பண்ணி, உபேர், ஓலா அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் புக் பண்ணி நம்ம டெல்லிக்குள்ளே கொண்டு வராங்கல்ல, வெளியிலேருந்து நிறைய பொல்யூஷன் வந்து உள்ளே வருது. ஸோ அதில் டாக்ஸியும் முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள். தேர் ஆர் n நம்பர் ஆஃப் டாக்ஸிஸ் சீன் ஆன் த ரோட், ஈச் இன்வேரியபிளி கேரிஸ் 1 பேசஞ்சர்ஸ். ஒரு ஆள் தான் வந்துட்டுருக்காங்க. அவன்கிட்ட காசு இருக்கு போகிறான், ஆனால் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டையும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கன்சிடர் பண்ணலாம். பட் நம்ம சொல்ல முடியாது, பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். த கோர்ட் சாட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் டெல்லி அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கலர் கோட் ஸ்டிக்கர் ஸ்கீம் டு ஐடென்டிஃபை பொல்யூட்டிங் வெஹிக்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃபியூல் டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல் ஒரு விதமாக பொல்யூட் பண்ணும், டீசல் ஒரு விதமாக பொல்யூட் பண்ணும், சிஎன்ஜி கம்பேரிட்டிவ்லி வந்து ரொம்பவே கம்மியான எமிஷன் கொடுக்கும். வேறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் எந்த எமிஷன்ஸும் கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வெவ்வேறு ஃபியூலில் இயங்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலர் கோடிங் பண்ணுறாங்க. இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், இது ஒரு கலர், கலர் கோடிங் பண்ணுறாங்க. ஸோ இது டெல்லி மாதிரியான அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில், அதோடைய அண்டை மாநிலங்களில் இந்த கலர் கோடிங்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நோட்டட் தட் த ஸ்கீம் வாஸ் புட் டு ஆக்ஷன் ஒன்லி இன் டெல்லியில் மட்டும்தான் வந்து நடைமுறைப்படுது. Other states had not even bothered to file compliance reports in the apex court. சுப்ரீம் கோர்ட் சொன்ன அந்த தீர்ப்பு கூட என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கூட திருப்பி அறிக்கை கூட தாக்கல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கோர்ட் அக்ரி டு டேக் அப் ஆன் ஃப்ரைடே சீனியர் அட்வொகேட் விகாஸ் சிங்ஸ் அப்ளிகேஷன் தட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் பேன் இம்போஸ்ட் இன் டெல்லி வாஸ் அ மியர் ஐவாஸ். டெல்லியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லேயும் நிறையாவே வந்து பொல்யூஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை வந்து பேன் பண்ணணும் தற்காலிகமாக அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதை அந்த ஸ்கீம் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து சும்மா ஒரு ஐவாஸுக்கு தான் பண்ணுறாங்க. உண்மையிலே அது கம்ப்ளீஷனாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பேன் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது வெறும் ஐவாஸ் தான் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் விசாரிக்கிறதா வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நியூஸ். அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் வைரல் வீடியோ ஐடி மினிஸ்ட்ரி இஷ்யூஸ் வார்னிங் டு சோஷியல் மீடியா சைட்ஸ் ஆன் டீப் ஃபேக்ஸ். ராஷ்மிகா மந்தனா இருக்காங்க இல்லையா, இவங்க இம்பார்ட்டன்ட் இல்லை, இவங்க நடந்த விஷயம். ராஷ்மிகா மந்தனா வச்சு ஒரு வீடியோ கிளிப் டீப் ஃபேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போட்டாங்க. அது போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து உள்ள ப்ரைவசியை பற்றி பேசியிருக்காங்க. இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், இது வந்து மீடியா பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸை இன்டர்மீடியரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இடைப்பட்ட நிறுவனங்கள், மீடியா இன்டர்மீடியரிஸ், ஃபேஸ்புக்கு,
வாட்ஸ்அப்பு, அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப், இவங்கெல்லாம் இன்டர்மீடியரிஸ். இந்த இன்டர்மீடியரிஸுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது ஏதாவது தவறான அல்லது ஃபேக் பண்ணப்பட்ட, மார்க் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை அவங்களுடைய சைட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும், இல்லை யார் போட்டாங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த பேர்டன் யார் மேலே விழுகும்னா இன்டர்மீடியரிஸ் மேலே விழுகும். இதுதான் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ள இன்டர்மீடியரிஸ்க்குள்ள ரெகுலேஷன். அதை பற்றி பேசுகிறாங்க. ரிமைண்டிங் தம் தட் ஆன்லைன் இம்பர்சனைசேஷன் இஸ் இல்லீகல் அண்டர் செக்ஷன் 66D ஆஃப் த ஐடி ஆக்ட் 2000. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 செக்ஷன் 66D. இந்த செக்ஷன்லாம் கேள்வி கேட்பாங்க. ஏன் சம்மந்தமே இல்லாமல் செக்ஷன் கேட்குறாங்க, 200 செக்ஷன் இருக்குது, எப்படி படிக்குதுன்னு கதறக்கூடாது. ஏன்னா நியூஸில் வந்துருக்கு, அதனால கேட்குறாங்க. மினிஸ்டர் வாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் டு டேக் டவுன் சச் கண்டென்ட் வித்தின் 36 hours. அந்த கண்டென்ட் அப்படி வந்துருச்சுன்னா 36 மணி நேரத்தில் ரிமூவ் பண்ணணும். ரெக்வயர்மெண்ட் அவுட்லைன் இன் த ஐடி ரூல்ஸ் 2021. இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்டர்மீடியரிஸுக்கு நிறையா ரெகுலேஷன்ஸ் அண்டு கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஐடி ரூல்ஸ் 2021 வழிபாடையில். அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட் வந்துருந்துச்சுன்னா 36 மணி நேரத்துக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். டியூ டெலிஜென்ஸ் இஸ் எக்ஸசைஸ்ட் அண்ட் ரீசனபிள் எஃபர்ட்ஸ் ஆர் மேடு டு ஐடென்டிஃபை மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டீஃபேக்ஸ். தவறான தகவல்களையும் டீஃபேக்ஸ் மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரக்கூடிய வீடியோ மற்றும் ஃபோட்டோக்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான செயல்பாடுகளை கொண்டு வரணும், எஃபர்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடி ரூல்ஸ் 2021 படி ப்ராஹிபிட் ஹோஸ்டிங் எனி கண்டென்ட் தட் இம்பர்சனேட்ஸ் அனதர் பர்சன். வேறு ஒரு மாதிரி இருக்கக்கூடிய வீடியோவை இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துகிறது தான் வந்து இம்பர்சனைசேஷன். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்த லவ் டுடே படம் இருக்குதுல்ல, அதில் ஹீரோயினை வச்சு மார்க் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்கல்ல, அந்த வீடியோ தான் பெரிய பிரச்சனையாகும். அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதும் டீஃபேக் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபேக்கானது. வேறு ஒரு வீடியோ எடுத்து இந்த மாதிரி இவங்களோட பர்சனாலிட்டிஸோட வீடியோஸை வச்சு அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்கள மாதிரி இம்பர்சனேட் பண்ணிடுவாங்க. அண்டு ரெக்வயர் சோஷியல் மீடியா ஃபர்ம்ஸ் டு குயிக்லி டேக் டவுன் ஆர்டிஃபிஷியலி மார்ஃப்ட் இமேஜஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். செயற்கையாக அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா மார்க் பண்ணிடுவாங்க. இப்போது மார்ஃபிங் மட்டும் கிடையாது, இமேஜஸை மட்டும் மார்ஃபிங் பண்ணுறது கிடையாது, வீடியோஸை மார்க் பண்ண முடியும், உங்களுடைய வாய்ஸஸை மார்க் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் மோடி பேசின மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ ஆன்லைனில் வர நிறைய வாய்ஸஸ், வெறுமனே வாய்ஸஸ், எது உண்மை எது பொய்னே தெரியல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பிரச்சனையை பற்றி பேசும்போது ரொம்ப நாள் முன்னாடி நம்ம ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். அதில் ஒருத்தர் பேசியிருந்தார், ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம் உடஞ்சி போயிடும். யார் கவர்மெண்ட்டு, உண்மையிலே அது கவர்மெண்ட்லேருந்து வந்த இன்ஃபர்மேஷனா இல்லை அதை அரசாங்கம் தான் வெளியிட்டுச்சா, எதுவுமே தெரியாது. அந்த ட்ரஸ்ட்டுங்கிற பேக் போன் உடஞ்சி போயிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய மோசமான விஷயம். ரைட், எடுத்து பாருங்கள். ஆதித்யா L1 ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 2 லான்ச் பண்ணாங்க. நம்ம ஆகஸ்ட் 20 தானே நம்ம சந்திராயன் லேண்ட் பண்ணோம். அதோடைய தொடர்ச்சியாக வந்தது ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹீலியோஸ் பேலோட். ஆதித்யா L1 இருக்குது. இது என்ன பண்ணியிருக்குன்னா சோலார் ஃப்ளேர்ஸ், சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள். அது வந்து கதிர்கள்னால் நம்ம கதிர்வீச்சு கிடையாது, அது அப்படியே எரிமலை பிழம்பு மாதிரி வந்து சோலார் ஃப்ளேர்ஸ் சூரியன்லேருந்து வெளிப்பட்டுட்டே வரும். ஸோ அதை வந்து சோலார் ஃப்ளேர்ஸ், அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதோட ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கு. அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பேஸ்டு இந்தியன் மிஷன் டு ஸ்டடி சன் இஸ் கரண்ட்லி ஆன் இட்ஸ் ஜேர்னி டு த டெஸ்டினேஷன் ஆஃப் சன் எர்த் L1 பாயிண்ட். லெக்ராஞ்சி ஆர்பிட் 1, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டான லெக்ராஞ்சியன் ஆர்பிட் 1ல் நம்ம ஆதித்யா L1 அப்படின்னு ஒரு சேட்டலைட் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம், லேண்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதுலேருந்து சூரியனை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்ச் பண்ண போகிறோம். இதுதான் ஆதித்யா L1 இஸ்ரோ அனுப்புறது. இதில் ஹீலியோஸ்னு ஒரு பேலோட் இருக்குது. இந்த பேலோட் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அஸ் கேப்சர் த ஃபஸ்ட்டு ஹை எனர்ஜி எக்ஸ்ரே கிளிம்ஸ் ஆஃப் சோலார் ஃப்ளேர்ஸோட எக்ஸ்ரே ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. நியூஸ் அவ்வளோதான், மற்றபடி இன்னும் பெருசாக தேவைப்படாது. அண்ட் அடுத்து முக்கியமான விஷயம், 7.5 million நியூ கேசஸ் ஆஃப் டிபி இன் 2022 ஷோஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய குளோபல் ரிப்போர்ட். There was a major global recovery in the numbers of people diagnosed with TB and treated in 2022. 2022 அதிகப்படியானோர் டிபிக்காக டிசீஸை வந்து கண்டறியப்பட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரி பண்ணியிருக்காங்க. அதோட எண்ணிக்கை வந்து நிறையவே ரெக்கவரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய குளோபல் டிபி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Well, they started to reverse or moderate TB
remains the world's second leading cause of death from a single infectious agent. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நேற்று ஒன்று சொன்னேன், கேன்சர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட்டின் படி கேன்சர் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க பாருங்கள், வேர்ல்ட்ஸ் செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் பக்கத்தில் என்ன இருக்குது, ஃப்ரம் அ சிங்கிள் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். டிபி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். யார் காஸ் பண்ணுறா? டிபி இஸ் காஸ்ட் பை பாக்டீரியாவா வைரஸா? அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பாக்டீரியா அப்படிங்கிறத என்ன பாக்டீரியாவோ என்ன வைரஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது அந்த ஏஜென்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு சிங்கிள் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்னால காஸ் பண்ணுற டிசீஸை லிஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதில் அதிக பேர் இறந்து போனதில் டிபி ரெண்டாவது முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் குளோபல் டிபி டார்கெட்ஸ் ஹேவ் எய்தர் பீன் மிஸ்ட் ஆர் ரிமைன் ஆஃப் ட்ராக். உலக அளவில் டிபி டார்கெட் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, இவ்வளோ கட்டுப்படுத்தணும், இவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் கட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது அச்சீவ் பண்ணப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ரிடக்ஷன் 2015 2022 வரைக்கும் டிபியோட ரிடக்ஷன் 8.7% இருக்குது. ஸோ டபிள்யூஹெச்ஓடைய எண்டு டிபி ஸ்ட்ராட்டஜியோடைய மைல்ஸ்டோன் 2025 50% குறைக்கணும்னு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 15 22 வரைக்கும் வெறும் 8.7% தான் அதை குறைச்சிருக்கோம். ரிப்போர்ட்டட் குளோபல் நம்பர் ஆஃப் பீப்புள் நியூலி டயக்னஸ்ட் வித் டிபி. புதுசாக டிபியை கண்டறியப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை 7.5 மில்லியன் 2022. இது டபிள்யூ ஹெல்த் ஆர்கனைசேஷன் டிபி மானிட்டரிங் ஸ்டார்ட் பண்ணி 1995 கிட்டத்தட்ட 28 வருஷமாக அதில் பார்த்துட்ருக்காங்க. 27 வருஷமாக பார்த்துட்ருக்காங்க. 27 வருஷத்தில் இதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் பீக் ஆஃப் 7.1 மில்லியன் 2019. இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக எப்போ இருந்துச்சு அப்படின்னா 2019 7.1 மில்லியனாக இருந்துச்சு. அண்ட் அப் ஃப்ரம் 5.8 மில்லியன் இன் 2020, 6.4 மில்லியன் 2021. The number in 2022 probably includes a sizable backlog of people who developed TB in previous years. முன்கூட்டியே டெவலப் ஆனவங்க இந்த வருஷம் கண்டறிஞ்சிருக்கலாம், அதனால் 2028 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தான் பேக்லாக்னு பேசுகிறாங்க. பட் ஹூஸ் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் வாஸ் டிலேட். அவங்களுடைய முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் டிலே ஆகிட்டே இருக்குது. காரணம் கோவிட் ரிலேட்டட் டிஸ்ரப்ஷன்ஸ். அதனால் இந்த ஹெல்த் சர்வீசஸ் வழங்குறதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் தடைகள். இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் 3 பேரும் கிட்டத்தட்ட 60% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆஃப் த ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் நியூலி டயக்னஸ்ட் வித் டிபி இன் 2020 and 2021. 2020-21 டிபி டயக்னோஸ் பண்ணப்பட்டு அவங்க அதில் குறைச்சிருப்பாங்கல்ல ட்ரீட்மெண்ட்டில், அது 60% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த 3 கண்ட்ரியும். டிபி காஸ்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் 1.30 மில்லியன் டெத் இன் 2022, அகைன் ஆல்மோஸ்ட் பேக் டு லெவல் ஆஃப் 2019. 2019க்கு முந்தின இருந்த லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட் ரிலேட்டட் டிஸ்ரப்ஷன்ஸ் ஆர் எஸ்டிமேட்டட் டு ஹேவ் ரிசல்டட் இன் ஆல்மோஸ்ட் 500,000 எக்ஸஸ் டெத் ஃப்ரம் டிபி இன் த 3 years. ஆக்சுவலாக ஒரு 500,000 அளவுக்கு டெத்து, அதாவது 500,000 லட்சம் மக்கள் கோவிட்னால் ஏற்பட்ட பிரச்சனைகளால் டிபியிலேருந்து இறந்து போயிருக்காங்க. அதாவது கோவிட் வந்தனால டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைகளில் 2020-22 காலகட்டங்களில் இறந்து போயிருக்கிறதா குறிப்பிட்றாங்க. கோவிட் ரிலேட்டடான பிரச்சனையில் இதையும் நம்ம நோட் பண்ணலாம். சில டிசீஸ் இன்னும் மோசமாக இருக்குது கோவிட் ரிலேட்டட் டிஸ்ரப்ஷன்ஸ்னால் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் டிபி ரிப்போர்ட்டை பற்றி நம்ம எடுத்து சொல்லலாம். எக்கனாமிக் நியூஸ். ஜிஎஸ்டி ரெஜியூம் ஹேஸ் brought tax rates down very efficiently. மிக சிறப்பாக வரி சுமைகளை வரி விகிதத்தை ஜிஎஸ்டி ரெஜியூம் கட்டுப்படுத்தியிருக்கதா பேசுகிறாங்க. பார்ப்போம். Very efficiently brought tax rate down and that consumers now pay lower levies than they did in the earlier indirect tax regime. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் எவ்வளோ பே பண்ணாங்களோ அதை விட இப்போ கம்மியாக தான் டேக்ஸ் பே பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்சோ urged businessmen saying out of GST system to come within its fold or risk losing prospective customers. அதாவது ஜிஎஸ்டி ரெஜிமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேனை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒழுங்காக உள்ளே வந்துரு, இல்லைன்னா உன் கஸ்டமர்ஸ் எல்லாம் போயிடுவான். Consumers know today that post GST the tax rates paid do not have double taxation. இரட்டை வரி விதிப்பு இல்லை. ஸோ வாட் இஸ் இரட்டை வரி விதிப்பு? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு கார் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஆந்திராவில் அந்த கார் இண்டஸ்ட்ரியோட ஒரு சேல்ஸ் யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சேல்ஸ் யூனிட்னா விற்பனை மையம். இப்போ இந்த கார் இங்கே உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கட்டியிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸ் இந்த கம்பெனி தமிழ்நாட்டு கட்டிட்டாங்க. இப்போ அவங்க ஆந்திராவில் போய் விற்கிறாங்க. இப்போ
இப்போ இந்த காருக்கு அங்கே உற்பத்தி பண்ணல, ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் டேக்ஸ் விதிப்பாங்க. இப்போ ஒரே ப்ராடக்ட் தான், இதுக்கு ஒரு டேக்ஸ், இதுக்கு ஒரு டேக்ஸ், இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட அளவுக்கு டேக்ஸ் விதிக்கிறது பேர் தான் டபுள் டேக்ஸேஷன். சரியா? இதே மாதிரி டபுள் டேக்ஸேஷன் இன்னொரு விஷயம் இருக்குது. 2 நாடுகளில் டேக்ஸேஷனை போடுறது. இந்தியாவில் இருக்குது அண்டு இப்போ மியான்மர் இல்லை மொரிஷியஸ் வச்சுக்கோங்க, மொரிஷியஸ் வேணாம், யூகே வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்காங்க, இந்த கம்பெனியோட ஹோம் வந்து யூகேன்னு வச்சுப்போம். இப்போ இந்தியாவில் அந்த கம்பெனி தங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்டணும். அங்கேயும் அந்த கம்பெனி என்ன பண்ணும், சர்வீசஸ் கொடுக்குறாங்க, அப்போ அங்கேயும் டேக்ஸ் கட்டணும். இதுக்கு பேர் டபுள் டேக்ஸேஷன். இதே எப்படி தடுக்கலாம், இந்தியாவும் யூகேயும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட், DTAA அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி எதர் அவங்க இங்கே கட்டினா போதும் அல்லது இங்கே கட்டினா போதும். சரி, ஏதாவது ஒரு இடத்துல டேக்ஸ் கட்டினா போதும்ல. இப்போ இந்த யூகேலேருந்து கம்பெனி டைரெக்டாக மொரிஷியஸ் போய்டும். மொரிஷியஸ் கூட இந்தியா வந்து டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பான். சரியா? அப்போ மொரிஷியஸ்லேருந்து இவன் என்ன பண்ணுவான், நான் DTA யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், மொரிஷியஸ்லேயே கட்டிக்கிறேன்ட்டு போயிடுவான். அப்போ நம்மக்கிட்ட டேக்ஸ் எவேஷன் பண்ணிவிடுவான். ஸோ டேக்ஸ் எவேஷன்னா அரசாங்க சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை யூஸ் பண்ணி வரி கட்டாமல் ஏய்க்கிறது, வரி ஏய்ப்பு. டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னா வரி கட்ட மறுக்கிறதுல கவர்மெண்ட்டு கொடுக்குற சலுகை, வரி சலுகை தான் வந்து டேக்ஸ் அவாய்டன்ஸ். டேக்ஸ் எவேஷன் அப்படின்னா வரி ஏய்ப்பு. ஆனால் மொரிஷியஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மொரிஷியஸ் ஒரு டேக்ஸ் ஹேவன் கண்ட்ரி. வாட் இஸ் டேக்ஸ் ஹேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரி மிக மிக குறைவு அல்லது 0. ஏன்னா இந்த இடத்துல ப்ரொடக்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசம் தான். அப்போ அவங்க கண்ட்ரி ஏதாவது ஒரு இடத்துல அவங்க இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தங்கமாக தாங்குவாங்க. வாப்பா இங்கே வந்து இண்டஸ்ட்ரி இங்கே வந்து செட் பண்ணு அப்படின்னு சொல்லி தங்கமாக தாங்குவாங்க. அப்போ முதல்ல ஒரு பிஸ்னஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கு, பூஸ்ட் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறதுனா டேக்ஸை மிக மிக குறைவாக வைக்கணும் அல்லது லிட்ரலி 0 வைக்கணும். மொரிஷியஸ் என்ன பண்ணிடுவாங்க, டேக்ஸை கொடுக்க மாட்டாங்க, நான் இங்கே கட்டிக்கிறேன்னு வந்துடுவான். ஆனால் இங்கே அவன் கட்டுவானா, கட்ட மாட்டான். அப்போ இதுதான் வந்து டபுள் டேக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஏற்படக்கூடிய டேக்ஸ் எவேஷன். இதுக்கு செக் வைக்கிற மாதிரி குளோபல் மினிமம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்போசிட்டாங்க. கார்ப்பரேட் கம்பெனியாக நீ எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு மினிமமாக ஒரு டேக்ஸை கட்டிட்டு போ. நீங்கள் வந்து கரகத்தை தூக்குங்க, தூக்காமல் போங்க, எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணுங்கிற மாதிரி நீ லாபம் போடு, நட்டம் போடு, கம்பெனி வை, அங்கே வை, இங்கே வை, எங்கேயும் வை, ஒழுங்காக மரியாதையாக 15% எங்கள் நாட்டில் கட்டிட்டு போயிடும். இதுக்கு பேர் குளோபல் மினிமம் டேக்ஸ் தான் கதை. சரியா? இது டபுள் டேக்ஸேஷன்னால் அந்த ஒரு வார்த்தையினால் சொன்னேன், எக்ஸ்ட்ரா இவ்வளோ விஷயம் சொன்னேன். ஸோ டபுள் டேக்ஸேஷன்னா ஒரு பொருளுக்கு 2 வரி விதிப்பதோ அல்லது ஒரு நிறுவனத்தினோட லாபத்தின் மீது 2 இடங்களில் வரி விதிப்பதோ டபுள் டேக்ஸேஷன் என்று அழைக்கப்படும். ஜிஎஸ்டியில் பொட்டன்ஷியலி இந்த டபுள் டேக்ஸேஷனை அவாய்ட் பண்ணிடலாம். எஸ், டபுள் டேக்ஸேஷனை அவாய்ட் பண்ணலாம். Or overlaps. Therefore, they are paying far less tax today for essential goods and services than what is during the pre-GST era. GST has actually very efficiently brought the rates down. அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதனால் பெருமையாக பேசுகிறாங்க. சரி, ஓகே. யூ டேன் the belief that firms can benefit by staying out of the tax net, you don't get to be noticed. அதாவது அவங்க வந்து வெளியில் ஜிஎஸ்டிக்குள்ளே வராமல் அவங்க வந்து லாபம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, தப்பு. பட் யூ ஆர் லூசிங் அவுட் ஆன் பொட்டன்ஷியல் பையர்ஸ் ஆஃப் யர் ப்ராடக்ட்ஸ். உங்களுடைய உற்பத்தியில் பொருட்களை வாங்குகிற அந்த பையர்ஸை நீங்கள் இழந்துட்டுருக்கீங்க, இந்தியாவுடைய மார்க்கெட்டை நீங்கள் இழக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி மக்களே, இன்றைக்கி நம்ம நியூஸ் இதோட முடிச்சுப்போம். என்னவே அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எழுதலையே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து சொல்லணும், ஆக்சுவலாக என்னால் முடியல, அதனால தான் நான் வீடியோவே லேட்டாக போட்டிருக்கேன். நான் வந்து இதை நாளைக்கு சேர்த்து போட்டுறேன், தயவுசெஞ்சு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம், பாய்.